கர்நாடக மாநிலத்தின் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்தில் கால்பதிக்க முயற்சி செய்தபோது அவர் தேர்வு செய்யப்பட்ட ஒரே மாபெரும் இயக்கம் தான் பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா கட்சியில் 2020ஆம் ஆண்டு தன்னை இணைத்துக் கொண்ட அண்ணாமலை அரசியல் தளத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பாஜகவின் உச்ச நாயகனாக உலாவர தொடங்கினார். 2020ஆம் ஆண்டு அரசியல் பயணத்தை தொடங்கிய அண்ணாமலை அவரது அதிரடி பேச்சுகளினாலும் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்ததுடன் நடைப்பயணம் மூலம் கட்சியை வளர்த்தார். இதனிடையே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார். இதனை அடுத்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இதில் 27 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. மற்ற தொகுதிகளில் படும் தோல்வியை சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து ஆராயும் பணிகளை பாஜகவின் தலைமை மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை திடீரென மாற்றப்பட்டது ஒரு பெரிய காரணமாகவும் பேசப்பட்டது. காரணம் அதிமுகவின் கூட்டணிக்குள் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதான நிலைப்பாடுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி முற்பட்டபோது தொடர்ந்து தோழமையில் இருக்கும் அதிமுகவை வெளுவெளு என வெளுத்து வாங்கிய அண்ணாமலையை மாநில தலைவராக வைத்துக் கொண்டு கூட்டணியில் பேசுவது சாத்தியமில்லாத சூழல் என்பதான நிலை உருவான பொழுது தேசிய அளவிலான பாரதிய ஜனதா கட்சி தலைமை திடீரென்று அண்ணாமலையை மாற்றிவிட்டு அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்காக நயனா நாகேந்திரனை மாநில தலைவராக மாற்றியது. இதனால் கட்சி தலைவர் பதவி தன்னிடமிருந்து பறிக்கப்பட்டதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாக காத்திருந்த அண்ணாமலை சில காலங்களுக்கு ஆன்மீக பயணங்களுக்காக மேற்கொண்டிருந்தார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துகள் அவருக்கு ஆதரவான நிலைகளிலே உதயமாகியிருந்தது. அண்ணாமலை மிகப்பெரிய ஆளுமையின் அடையாளமாக தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சிக்கு வலிமை சேர்க்கும் தலைவர்களில் ஒருவராகவும் கூட்டணி தலைவர்களை அரவணைத்து செல்லும் நிலையிலும் தன்னுடைய செயல்பாட்டுகளை வளர்த்து வந்தார் என்ற பெயர்கள் அவர்களிடம் இருந்த போதிலும் கூட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடன் அவருக்கான மோதல் போக்கு என்பது தொடர்ந்து இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக 11% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் 2% அளவுக்கான வாக்கு சதவீதங்கள் குறைந்து போனதும் சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தல் களத்தில் தாவேகா தன்னுடைய மிகப்பெரிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு போட்டியாக தமிழகத்தில் எந்த கட்சிகளும் இல்லை என்ற நிலை உருவானதனால் ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒன்று உருவாக வேண்டும் காலத்தின் கட்டாயம் என்றும் இளைஞர்களையும் இளைய சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கிகளையும் தன்வசம் படுத்த வேண்டும் என்பதற்கான நிலையோடு அண்ணாமலை சில அரசியல் சதுரங்க காய்களை நகர்த்தும் பணிகளை மேற்கொண்டார். இதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டதாக சில செய்திகள் உலா வந்தது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு ஆலோசனை குருவாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் மிகப்பெரிய சிறந்த தலைவர்களின் தொடர்பும் அவருக்கு கிடைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஆளுமையாய் தமிழகத்தில் இருந்த 2 திராவிட கட்சிகள் வாக்கு வங்கிகள் மலமளவென சரிய தொடங்கி தங்களின் பெரிய அளவிலான அரசியல் தளத்தை இழக்க சூழல் ஏற்பட்ட பொழுது தமிழகத்தில் வலுவான ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் அண்ணாமலை தனி கட்சி துவங்குவதற்கான வேகத்தை ஏற்படுத்தினார். ஏற்கனவே சமூக வலைதளங்களில் அவருக்கென்று ஒரு தன்னிகரற்ற கூட்டத்தை தன் வசம் வைத்திருக்கும் அண்ணாமலை நிச்சயம் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தனது அறிவிப்புகளை அறிவிப்பதற்காக தயார்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தான் பாஜகவின் தலைமை அவரை மீண்டும் தலைநகர் டெல்லிக்கு அழைத்தது. தலைநகர் டெல்லிக்கு சென்ற அண்ணாமலை கட்சி அவருக்கு சில முக்கியமான பதவிகளை தரும் என எதிர்பார்க்கப்பட்டது. மாநிலங்களவை உறுப்பினராக்கி அவரை மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வைப்பார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனாலும் பாஜகவின் தலைமை அப்படி செய்யாத நிலையில் மன வருத்தம் கொள்ளாத அண்ணாமலை எப்படியாவது தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமைக்குடைய அடையாளமாக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்பதற்காக தனி பயணத்தை துவங்கினார். இந்த பயணத்தினுடைய அடையாளமாகத்தான் புதிய கட்சி ஒன்றை துவங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலையின் பிறந்த நாளாக வருகிற 4ஆம் தேதி தனது பிறந்த நாள் அறிவிப்பாக அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குவது தொடர்பான அறிவிப்புகளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் பாஜகவின் தலைமை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்ட அண்ணாமலை நேரடியாக சென்று 5 பக்க அளவிலான விளக்க கடிதத்தை கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கினார். அதில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கட்சியில் கடந்து வந்த பாதைகள் சந்தித்த சவால்கள் என பல விளக்கங்களை அளித்திருந்ததோடு பாஜக தலைமை தன்னிடம் கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளையும் முறையாக செய்து முடித்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை சான்றிதழோடு குட் பை சொல்லிவிட்டு பாஜகவிலிருந்து விடைபெற்றிருக்கிறார் அண்ணாமலை. தமிழகத்தில் தனக்கு மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட போதும் கட்சியில் மிகப்பெரிய அந்தஸ்து அவருக்கு வழங்கப்படாத நிலையிலும் மத்திய அமைச்சரவையில் தனது பெயர் இடம்பெறாமல் போன போட்டியிலும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படாத நிலையிலும் எந்த சூழ்நிலையும் தனது அரசியல் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கவலையோ வருத்தமோ வெளிப்படுத்தாத அண்ணாமலை தற்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து அரசியல் களத்தில் புதிய அத்தியாயத்திற்கான சதுரங்க வேட்டையில் தன்னை எதிர்கொள்ளும் அனைத்து காய்களையும் அடித்து தும்சம் செய்யும் அளவிற்கு அரசியல் களத்திற்கு தன்னை அடையாளப்படுத்தும் ஆளுமையாக மீண்டும் அண்ணாமலை களமிறங்கியிருக்கிறார்.